அந்த ஜனங்கள் நம்ம கூட வந்திருந்தவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப இன்னொருத்தர்கிட்ட கடவுள் பேசுறாரு. பாத்தியா, நம்ம கடவுள் என்ன பண்றது என்ன பேசுறது, புரியுதா? அப்போ அனனியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசுறாரு. நீ போயிட்டு அந்த சவுல வந்து நீ மீட் பண்ணணும், நீ பேசணும்னா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த ஸ்ட்ரீட்ல அந்த வீட்டுல அந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு, இடத்த சொல்லி அனுப்புறாரு இல்லையா? அப்ப வந்திருக்கிறது யாரு? அவன் பேர் தெரியும், அவருடைய ஊர் தெரியும், அவருடைய அட்ரஸ் தெரியும் இல்லையா? நம்ம கடவுளுக்கு எல்லாமே தெரியும், ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க நான் யாருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஜீசஸ் ஒவ்வொருத்தையும் ஒரு காரியத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் நம்மளை படிச்சது, புரியுதா? அப்போ இந்த இடத்துல இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் அந்த தெருவுல அவங்க ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தரிசனத்தை காட்டுறாங்க. அப்போ அவர் போய் பாக்குறாரு. ஐயோ, நான் இவரை பத்தி தானே கேள்விப்பட்டேன், இவன் எல்லாரையும் கிறிஸ்டின் அடிச்சு உபதிரப்படுத்துறாரு, நான் எப்படி இவங்க ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனனியாஸ் திருப்பி கடவுள் கிட்ட கேட்கிறாரு. அப்போ கடவுள் ஒரு ஆன்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் நாமத்தை நிமித்தம் எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு உபத்திரப்படணும், எவ்வளவு பாடுபடணும்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு காண்பிக்கிறேன். ராஜாக்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் என் நாமத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், ஒரு கருவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு ஆட்டம் தெரிந்து கொண்ட பாத்திரம்? புரியுதா? அப்பதான் ஒரு சவுலா இருந்தவரு பவுலா மாறுறாரு, புரியுதா? பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு சவுல் இருக்கிறாரு இல்லையா? அவரை கூட தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவர் கீழ்படியாததுனால அவரு அசுத்தாவி வந்து அவர் கடவுளை விட்டு வெளியே போயிடுறாரு இல்லையா? ஆனா இந்த சவுலுக்கு ஆண்டவருடைய கிருபை உண்டாகி உபத்திரப்படுத்திட்டு இருந்தாலும் ஆண்டவரு இவர் மேல கிருபை உண்டாகி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை பவுலா மாற்றாரு. புதிய ஏற்பாடு சவுல், புரியுதா? அப்போ மாத்தின உடனே அவர் என்ன பண்றாரு தெரியுமா? 12 அப்போஸ்தலர்கள்னா ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஜீசஸ் himself he sent the apostles. அவங்க தான் apostles, வெளியே 12 members புரிஞ்சுதா? ஆனா ஜீசஸ் himself sent the Paul also இல்லையா? அவரே வந்து டைரக்டா மீட் பண்ணி அவங்க அந்த 12 பேரோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்காரு. யாரு? அவர் 13 புத்தகங்களை பைபிள்ல 13 ஒரு இடத்துல இருக்கு. பட் அவர் வந்து அத்தனை புத்தகங்களை எழுதுறாரு. ஓகேவா? சோ அவர் யாரு? பவுல். ஓகே, கிரேட் ஸ்காலர், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல எஜுகேட்டட், நல்ல வெல்தியான ஒரு பர்சன். ஆனா ஏசப்பாக்காக எல்லாத்தையும் என்ன நினைட்டு ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாரு. அவரை சந்திச்சாரு இல்லையா? ஏசப்பா சந்திச்ச உடனே அந்த ஒரே ஒரு தரிசனத்துக்காக, அந்த ஒரு அழைப்புக்காக அவர் எல்லாத்தையும் குப்பை போட்டு என்ன பண்ணிடுறாரு? ஜீசஸ் அப்பால அவருடைய வாஞ்சை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ எதாவது ஒன்று வாங்கிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு போராடி அவங்க சொல்ல பண்ணி அவங்க உபசம் பண்ணி அந்த பெற்றுக்கிற வரைக்கும் இருந்தது இல்லையா? ஆமா தானே? எனக்கான ஜீசஸ் கிட்ட எனக்கு வரோம் அபிஷேகம் ஸ்பிரிச்சுவலி எதுக்காக போராடிட்டீங்களா? ஜீசஸ் கிட்ட கூட எனக்கு பிஸ்கெட் வேணும், சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும் தான் கேட்டீங்க இல்லையா? ஆமா இல்லையா? ஜீசஸ் அது பிடிக்காது. பாருங்க, சாலமோன் வந்து ஞானத்தை கேட்டார் இல்லையா? அதே போல நாம
கிழிஞ்சு என்ன வரும்? பிளட் வரும். அந்த சிச்சுவேஷன்ல கூட அவர் லெட்டர் எழுதுறாரு. புரியுதா? யாருக்கு லெட்டர் எழுதுறாரு? தேவ பிள்ளைகளுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்புறமா அங்க இருந்து ஜெபிக்கிறாரு. ஒரு இடத்துல இது சிறைச்சாலையில போட்ட உடனே ஒரு குறி சொல்றோம். அந்த அம்மா மேல இருந்த அந்த அசுத்தாவிய நீ வந்து தேவனுடைய தாசன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிடும்? அப்படி சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப குஷி ஆயிடும். நம்மளை பத்தி கூட சொல்ல வேண்டாம். அவர் குஷிப்படல. விசாரிச்சு அப்பால போ அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? அவர் அம்மாவுடைய ஜெபம் சிறையில போட்டாங்க. சிறையில போட்டப்போ அவர் என்ன பண்ணார்? மிட் நைட்டு என்ன நைட்டு? மிட் நைட்டு நல்லா பாட்டு பாடி வச்சாங்க. நம்ம இப்போ எப்படியெல்லாம் பாட்டு பாடுறோம் இல்லையா? கொஞ்சம் ராகமா போடுறோம், கொஞ்சம் மியூசிக் போட்டு பாடுறோம் இல்லையா? வித்தியாசமா இந்த எல்லாம் பாடுறாங்க. ஆனா பவுல் எப்படி பாடி இருப்பாரு இல்லையா? அவர் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ நான் இந்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? இந்த கடைசி காலத்துல நீங்க குட்டி குட்டி பசங்க எப்படி இருக்கணும்? வைராக்கியமா இருக்கணும். ஜீசஸ்க்காக நாம எவ்வளவு வைராக்கியமா இருக்குவோமோ அவரும் நமக்காக அவ்வளவு வைராக்கியமா இருக்கணும் இல்லையா? அவர் ஜெபம் பண்ண அவர் என்ன ஜெபம் பண்றாரோ அது அப்படியே நடக்குது இல்லையா? இந்த கப்பல்ல போவாதான் சேதம் உண்டாயிடும் ஆண்டவர் சொல்லி அது சேதம் உண்டாயிடுச்சு. ஆனா உங்களுக்கு உயிர்ல யாருக்கு சேதம் உண்டாகாது? உயிர் தப்பிச்சுமா நான் பொருள் மட்டும் நஷ்டப்பட்டுடுவேன் அப்படியே நடந்துச்சு இல்லையா? இந்த வழியில போகுது அந்த வழியில போ. ஜீசஸ் பேசுறாரு டைரக்டா, இப்படி போ அப்படி போ அதை பண்ணி இல்லையா? பவுலோட ஜீசஸ் என்ன பண்றாரு? டைரக்ட் ஊழியம் பண்றத பவுல் யார்கிட்ட போய் கத்துட்டு வந்தாரு? சிஷ்யர்கள் வந்து இயேசு கிட்ட கத்துக்கிட்டாங்க இல்லையா? இயேசு பண்றத பார்த்து கத்துக்கிட்டாங்க. பவுல் யார்கிட்ட போய் கத்துட்டு வந்தாரு? ஜீசஸ் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஓகே. ஸோ அநேகர் வந்து